அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. தொழுகை என்பது வெறும் கடமையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடன் நம்முடைய தொடர்பை புதுப்பிக்கும் நேரம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் நம்முடைய கவலைகளை ஒப்படைக்க முடியும். மனம் சோர்ந்த நேரத்தில் தொழுகை நமக்கு அமைதியையும் நம்பிக்கையும் நினைவூட்டுகிறது. சூரத்துல் பக்ரா 45-46 பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் என்று கூறப்படுகிறது. தொழுகை சிலருக்கு கடினமாக தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வை அஞ்சும் பணிவானவர்களுக்கு அது எளிதாகிறது. அவர்கள் தங்கள் இறைவனை சந்திக்க போகிறோம், அவனிடமே திரும்பி செல்ல போகிறோம் என்பதை நினைவில் வைத்திருப்பார்கள். பொறுமை என்பது கோபத்தை அடக்குவது மட்டுமல்ல, பொறுமை என்பது வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளிலும் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது. கஷ்டம் வந்தாலும் தளராமல் இருப்பது, கோபம் வந்தாலும் தவறான செயலில் செல்லாமல் இருப்பது, அல்லாவின் கட்டளைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது, அல்லாவுக்கு கீழ்ப்படிவதில் பொறுமை, பாவங்களை விட்டுவிடுவதில் பொறுமை, சோதனை மற்றும் துன்பங்களை சந்திக்கும் போது பொறுமை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரில் ஒருவர் இருந்துவிட்ட செய்தி நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனே அன்னார் சஜ்தாவில் விழுந்தார்கள். இந்த சமயத்திலா சஜ்தா செய்கிறீர்கள் என அவரிடம் வினவப்பட்ட போது, ஒரு துன்பம் நேர்ந்தால் உடனே நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளனர். அன்னலாரின் துணைவியார் ஒருவர் இறப்பதை விட பெரிய துயரம் இருக்க முடியுமா என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸின் கருத்து, ஒரு உண்மையான முஃமினின் நிலை ஆச்சரியமானது. அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை வந்தால் நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மை. கஷ்டம் வந்தால் அவன் பொறுமையாக இருக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மை. நமக்கு வரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, அது நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். மனிதன் தன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும், அதன் பிறகு அல்லாவிடம் உதவி தேட வேண்டும். தொழுகை நம்முடைய உள்ளத்தை அல்லாவிடம் இணைக்கும் ஒரு வழியாக இருக்கிறது. கஷ்டத்தில் தொழுகையை விட்டு விடாமல் அதிலேயே இன்னும் அதிகமாக அல்லாவை நாட வேண்டும். சோதனை வந்தால் ஏன் எனக்கு என்று மட்டும் கேட்பதற்கு பதிலாக, இந்த சூழ்நிலையில் நான் அல்லாவிடம் எப்படி நெருங்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். தொழுகையை நம்முடைய வாழ்க்கையின் சுமையாக பார்க்காமல் அல்லாவிடம் உதவி கேட்கும் ஒரு வாய்ப்பாக பார்ப்போம். சோதனை வந்தால் பொறுமையை இழக்காமல் இருப்போம். நல்லது கிடைத்தால் நன்றி செலுத்துவோம், கஷ்டம் வந்தால் பொறுமையாக இருப்போம். ஏனென்றால் ஒரு முஃமினின் வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பதற்கு இடம் இல்லை.